வணக்கம். தாய் டிவியின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் ரோஷானி மனோரஞ்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். திரைசேரியிலிருந்து காணாமல் போன பணம் குறித்து மகிந்த வெளியிட்டுள்ள எச்சரிக்கை. அமைச்சர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் வேடிக்கையானவையே. எதிர்க்கட்சியினருக்கு சரத் பொன்சேகா பதிலடி. செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் இன்று ஆரம்பம். திரைசேரி செயலாளர் உடனடியாக பதவி விலக வேண்டும், சஜித் வலியுறுத்து. அவை வெடித்து சிதறும், ட்ரம்ப் விடுத்துள்ள அதிர்ச்சியூட்டும் எச்சரிக்கை. மோசமான நாள். லெபனான் மீது மீண்டும் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ள இஸ்ரேல், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். அண்மையில் திரைசேரியிலிருந்து பெருந்தொகை பணம் மாயமான விவகாரம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தன்னுடைய நிலைப்பாட்டை முன்வைத்துள்ளார். திரைசேரியிலிருந்து $2.5 மில்லியன் பணம் ஹேக்கர்களின் கைகளுக்கு சென்றிருந்தால் அதனை மீட்பது தொடர்பிலும் அது எவ்வாறு அவர்களின் கைகளுக்கு போனது தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இந்த தொகை சிறிய தொகை என கூறி வருவதாகவும், தொகை சிறியதோ பெரியதோ இவ்வாறான சம்பவங்கள் மீள இடம்பெறுவதனை தடுக்கவும் பாரிய மோசடிகளை தவிர்ப்பதற்கும் உரிய நடவடிக்கைகள் அவசியமானது என மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்தார். ஹேக்கர்களின் கைகளுக்கு சென்ற பணத்தை மீள பெற்றுக்கொள்ள முடியும் என நினைப்பதே ஏமாற்று வேலை என குறிப்பிட்டார். பாரிய மோசடிகள் இடம்பெற்றதன் பின்னர் பிரச்சினைகளை மூடி மறைப்பதற்கு சிலர் ஊடகங்களை வெளியிட்டு வருவதாக தெரிவித்தார். குற்ற செயலில் ஈடுபட்ட நபர் பிடிபட்டால் பணம் செலவழிந்து விட்டது என கூறுவார் எனவும், அதற்கு முன்னர் குற்றவாளிகளை பிடிக்க வேண்டும் எனவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்தார். தற்போதைய அமைச்சர்கள் மீது எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் சொத்து குற்றச்சாட்டுகள் வேடிக்கையானவை. பில்லியன் கணக்கில் நாட்டை சூறையாடியவர்களுடன் ஒப்பிடுகையில் இவை ஒரு பாரிய மோசடி அல்ல என முன்னாள் அமைச்சரும் முன்னாள் இராணுவ தளபதியுமான ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்தார். நிதி மோசடி மற்றும் அமைச்சர்களின் சொத்துக்கள் தொடர்பாக ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கின்ற போது இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். இவை தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது: முந்தைய ஆட்சியாளர்கள் பில்லியன் கணக்கான டாலர்களை மோசடி செய்தார்கள். அவர்களுடன் ஒப்பிடுகையில் இந்த அமைச்சர்கள் மீது கூறப்படும் தொகைகள் மிகச் சொற்பமானவை. அமைச்சர் லால்காந்தவிற்கு $40 மில்லியன் சொத்து இருப்பதாக கூறப்பட்டு வருவது பெரிய விடயமல்ல. 60 வயது மதிக்கத்தக்க ஒருவர் தன்னுடைய உழைப்பின் மூலம் எவ்வளவு தொகையை சேமித்திருப்பது தற்போதைய பொருளாதார நிலையில் சாதகமானது. $250 மில்லியன் விவகாரம் போன்ற விடயங்களில் ஏதேனும் பலவீனம் இருந்தால் அது குறித்து அரசு முறையான விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும். மேலும் கடந்த 15 ஆண்டுகளாக நான் அரசியலில் இருந்தபோது தற்போதுள்ள பிரதான எதிர்க்கட்சிகளிடம் எங்குமே ஒழுக்கமான அரசியல் கலாச்சாரத்தை காணவில்லை. இதனாலேயே நான் அங்கிருந்து ஒதுங்கினேன். நாட்டுப்பற்று மிக்க, ஊழலற்ற மற்றும் புதிய அறிஞர்களை கொண்ட ஒரு பலமான மாற்று எதிர்க்கட்சி உருவாக்குவதே தமது நோக்கமாகும். 75 வருடங்களாக நாட்டை சூறையாடி தம்முடைய பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்தவர்களை மீண்டும் நம்பினால் நாடு உருப்படாது என்று சாடிய அவர், ஜனாதிபதி தேர்தல் குறித்து கனவு காணும் சஜித் பிரேமதாசா மற்றும் நாமல் ராஜபக்ஷ ஆகியோருக்கு மக்கள் மீண்டும் உரிய பாடத்தை புகட்டுவார்கள். அதேவேளை தற்போதைய அரசுடன் இணைந்து அமைச்சர் பதவிகளையோ வரப்பிரசாதங்களையோ பெற்றுக்கொள்ளும் எண்ணம் தமக்கு இல்லை என்று தெரிவித்தார். செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழியில் இதுவரையில் 2 கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது 240 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 239 எலும்புக்கூட்டு எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மேலும் எலும்புக்கூடுகள் அந்த பகுதியில் காணப்படுவதனால் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும், அதற்காக 8 வார காலப்பகுதி தேவை என சட்ட வைத்திய அதிகாரி ஒன்றில் விண்ணப்பம் செய்ததற்கு அமைவாக 3ஆம் கட்ட அகழ்வு பணிக்கான அனுமதி நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டது. இதன்படி பருவமழை மற்றும் காலநிலை சீரின்மை காரணமாக 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை முன்னெடுக்க முடியாத நிலை ஏற்பட்டதுடன் புதைக்குழிக்குள் மழை வெள்ளமும் நிறைந்து காணப்பட்டது. 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 45 நாட்கள் முன்னெடுக்கப்பட்டு செப்டம்பர் 6ஆம் தேதியுடன் நிறைவு பெற்ற நிலையில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் தற்போது சுமார் 8 மாத கால பகுதிகளுக்கு பின்னர் மீண்டும் இன்றைய தினம் திங்கட்கிழமை முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது.
மூன்றாம் கட்ட அகழ்வு பணிக்காக 2,10,00,000 ரூபாய் நிதியமைச்சினால் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் இதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் அலட்சியம் மற்றும் நிர்வாக சீர்கேட்டினால் திரைசேரியிலிருந்து 2.5 மில்லியன் டாலர் நிதி இழக்கப்பட்டிருப்பது என்பது பாரதூரமான விடயமாகும். இதற்கு பொறுப்பேற்று திரைசேரி செயலாளர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற இளம் தொழில் வல்லுநர்களுடன் நடைபெற்றிருக்கக்கூடிய கலந்துரையாடலில் இந்த விடயத்தை எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்திருக்கின்றார். 2022ஆம் ஆண்டு போராட்டத்தின் பின்னர் நாடாளுமன்ற நடவடிக்கைகளில் இளைஞர்களை உள்வாங்குவதற்காக உருவாக்கப்பட்ட துறைசார் மேற்பார்வை குழுவிலிருந்து இளைஞர்கள் நீக்கப்பட்டுள்ளமையை சுட்டிக்காட்டிய அவர், ஒரே கையெழுத்தில் இளைஞர் பிரதிநிதித்துவத்தையும் நாடாளுமன்றத்தின் அதிகாரத்தையும் இந்த அரசு இல்லாது செய்துவிட்டது. இவ்வாறான சூழலில் இத்தகைய நிதி மோசடிகள் நடப்பதில் வியப்பில்லை என்று சாடினார். காணாமல் போன 2.5 மில்லியன் டாலர் விவகாரம் குறித்து அவர் மேலும் தெரிவித்ததாவது, இந்த நிதி இழப்பு அரசுக்கு பெரிய பிரச்சனையாக தெரியாவிட்டாலும் இதனை ஈடுகட்ட மக்கள் மீதே மீண்டும் வரிச்சுமை சுமத்தப்படும். கடன் திரும்பச் செலுத்த வேண்டிய நெருக்கடியான சூழலில் திரைசேரியில் இவ்வாறான இழப்பு ஏற்பட்டிருப்பது அரசின் அலட்சியத்தையே காட்டுகின்றது. இதில் பாரிய ஊழல் நடந்திருக்கலாம் என நாம் சந்தேகிக்கின்றோம். திரைசேரி செயலாளர் பதவி விலகிய பின்னரே வெளிப்படையான விசாரணை சாத்தியமாகும். நாடாளுமன்ற நிதி பற்றிய குழுவிற்கு செயலாளரையும் மத்திய வங்கி ஆளுநரையும் அழைத்து உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். ஜனாதிபதி சைபர் பாதுகாப்பு திட்டங்களை முன்னெடுத்தாலும் இறுதியில் நாட்டுப்பணம் திருடப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்ட சஜித் பிரேமதாசா, முறையான பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்பட்டனவா என்பதையும் அரசு தெளிவுபடுத்த வேண்டும். கடன் தவணை செலுத்த தவறியமை குறித்து நிதி அமைச்சரும் செயலாளரும் நாட்டிற்கு உண்மையை விளக்க வேண்டும் என்று இதன்போது மேலும் வலியுறுத்தினார். ஈரானுடனான அமைதி பேச்சுவார்த்தைகளை அதிரடியாக ரத்து செய்திருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் அந்த நாடு கடைசி நேரத்தில் கொடுத்த ஒப்புதலையும் நிராகரித்திருப்பதாக தகவல் தெரிவிக்கின்றன. ஈரானுடனான போர் தொடுப்பதா அல்லது வேண்டாவிருப்பாக ஒரு ஒப்பந்தத்தை ஏற்பதா என்று இக்கட்டான நிலைக்கு ட்ரம்ப் தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இஸ்ரேலின் கடும் அழுத்தத்திற்கு மத்தியில் எப்படியாவது மத்திய கிழக்கு போரில் வெற்றி பெற வேண்டும் என்பதில் ட்ரம்ப் பிடிவாதமாக இருக்கின்றார். இதன் காரணமாக மோதலை இன்னும் தீவிரப்படுத்துவது அல்லது ஹார்முஸ் நீரிணையை முடக்கி ஈரானை பணிய வைப்பது என 3 ஆபத்தான வழிகளை அவர் கையில் எடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. இதற்கிடையில் காலை ட்ரம்ப் வெளியிட்ட ஒரு தகவல் உலக நாடுகளை திரும்பி பார்க்க வைத்துள்ளது. ஈரானின் எண்ணெய் குழாய்கள் இன்னும் 3 நாட்களில் உள்ளிலிருந்தே வெடித்து சிதறப் போகிறது என்று அவர் எச்சரித்துள்ளார். இது ஏதோ ஒரு இயந்திர கோளாறோ அல்லது பூமிக்கு அடியில் நடக்கும் மாற்றமோ தெரியவில்லை. ஆனால் அந்த குழாய்கள் வெடிப்பது உறுதி என்று, அப்படி நடந்தால் ஈரானால் அதை மீண்டும் சரி செய்ய முடியாது என்று ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானியர்கள் இன்னும் 3 நாட்கள் தான் மீதமுள்ளன என்று சொல்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளை மாளிகையில் துப்பாக்கிச்சூடு முயற்சி நடப்பதற்கு சற்று நேரத்திற்கு முன்பு பேசிய ட்ரம்ப், ஈரானிய நிர்வாகத்தில் பெரும் குழப்பம் நிலவுவதாகவும் அங்கு யார் முடிவெடுக்கிறார்கள் என்பதே தெரியவில்லை என்று கிண்டல் அடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இஸ்ரேல் மீண்டும் தெற்கு லெபனான் மீது தாக்குதலை தொடுத்து வருகின்றது. இந்த தாக்குதலில் 2 குழந்தைகள் மற்றும் 2 பெண்கள் உட்பட 14 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற தாக்குதலில் உயிரிழந்தவர்களில் 2 பெண்கள் மற்றும் 2 குழந்தைகள் அடங்குவதாக, மேலும் 37 பேர் காயமடைந்துள்ளதாகவும் லெபனானின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்தது. இது மிகவும் மோசமான நாள் என்று லெபனானின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்தது. போர் நிறுத்தத்தை மீறிய இஸ்ரேலும் ஈரான் ஆதரவு குழுவும் குற்றச்சாட்டுகளை பரிமாறிக்கொண்ட நிலையில் இது நிகழ்ந்துள்ளது. இஸ்ரேலிய படைகள் இஸ்ரேலால் அறிவிக்கப்பட்டுள்ள மஞ்சள் கோட்டிற்குள் இயங்கி வரும் நிலையில் தெற்கு லெபனானின் சண்டையின் போது தன்னுடைய வீரர்களில் ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் 6 பேர் காயமடைந்ததாகவும் அவர்களில் 4 பேர் பலத்த காயமடைந்துள்ளதாகவும் இஸ்ரேலிய ராணுவம் ஞாயிற்றுக்கிழமை கூறியது. இதற்கிடையில் நாட்டிற்கு அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தும் போது எந்த நேரத்திலும் நடவடிக்கை எடுக்க இஸ்ரேலுக்கு உரிமை உண்டு என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்தார். போர் நிறுத்தத்தை மீறி ஹிஸ்புல்லா நடத்திய ஆளில்லாத விமான தாக்குதலில் 19 வயது இஸ்ரேலிய வீரர் ஒருவர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் இந்த நிலைமையை இனியும் பொறுத்துக் கொள்ள முடியாது என்று பெஞ்சமின் நெதன்யாகு கூறியுள்ளார். இத்துடன் தாய் டிவியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.